வங்கதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து அங்கு தொடர்ந்து வங்கதேச தூதரகம் முன்பு போராட்டம் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் தொடர்பான நேரலையையும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் ரமேஷ் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார். திரையில பார்த்துட்டு இருக்கோம் போராட்டத்தினுடைய காட்சிகளை. ரமேஷ், என்னென்ன முழக்கங்களை முன் வச்சு தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? மேலும் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். என்ன சூழலுங்க? வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது நடைபெறக்கூடிய தாக்குதலை கண்டித்தும், குறிப்பாக வங்கதேசத்தில் இந்து சமூகத்தை சேர்ந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் சில கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், டெல்லியில் இருக்கக்கூடிய வங்கதேச தூதரகம் அருகே இந்து அமைப்புகள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு, பஜ்ரங் தள் அமைப்பு உள்ளிட்ட பல இந்து அமைப்புகள் இந்த படுகொலை மற்றும் தாக்குதலை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் வங்கதேச தூதரகத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்பே இந்த போராட்டக்காரர்கள் முன்னேறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் ஒன்று திரண்ட ஏராளமான இந்து அமைப்புகள் தங்களுடைய கைகளில் பதாகைகளை ஏந்தியும் வங்கதேச அரசு மற்றும் இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கடுமையான போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை மீறி அவர்கள் முன்னேற முயன்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் அமைத்திருக்கக்கூடிய தடுப்புகளையும் அவர்கள் தகர்ப்பதால் அங்கு ஒரு கலைபரமான ஒரு அமளிக்குமளியான சூழல் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன என்று பார்த்தோம்னால், வங்கதேசத்தில் கடந்த சில நாட்களாக உள்நாட்டு வன்முறை தீவிரம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக இளம் மாணவர் போராட்ட குழுவின் தலைவரான ஹாதி என்பவர் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில் இந்தியாவின் கை இருப்பதாக அங்கே ஒரு வதந்தி பதவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவரது படுகொலையை கண்டித்து அங்கு ஒரு பரவலான கலவரம் நடைபெற்று வருகிறது. இந்த கலவரத்தின் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பல சிறுபான்மையினரான இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரும் நிலையில் சிறுபான்மை சமூகமான இந்து சமூகத்தை சேர்ந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் சில கும்பலால் அடித்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது வங்கதேசத்தில் நடைபெறக்கூடிய இந்துக்கள் மீதான தாக்குதல் மற்றும் தீபு சந்திரதாஸ் படுகொலை ஆகியவற்றை கண்டித்து இந்து அமைப்புகள் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதருக்கு வங்கதேச தூதரகம் இன்று சம்மன் ஒன்றை அனுப்பி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கதேச தூதரகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதால் இது குறித்து தன்னுடைய ஆட்சேபத்தை பதிவு செய்வதற்காக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதருக்கு வங்கதேச தூதரகம் இன்று சம்மன் ஒன்றையும் அனுப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.